பற்றியும் ஆண்டவரை சகலத்தையும் ஆண்டவரை நேர்த்தியாக நீங்கள் ஆண்டவரை செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம்ப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. இது வரைக்கும் நீங்கள் அப்பா நடத்துனீங்களே அதுக்காக தேங்க்ஸ் பண்ணுறோம். இனிமே ஆண்டவரை கடந்து வர மாதத்தில் இன்னும் பெரிய அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரை ஆச்சரியமாய் நீங்கள் நடத்த போகிறீங்க. அதுக்காக தேங்க்ஸ் பண்ணுறோம்ப்பா. உமக்கு நன்றி நன்றி. சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடக்கும்போது எங்களோடு கூட இருந்து நீங்களே ஆண்டவரை அப்பா வழி நடத்தும்படி கேட்குறோம். உங்களுக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. நீரே தொடர்ந்து இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அடியும் உங்களுக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. ஏசுல கேட்குறேன் பிதாவே. ஆமென். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. என் கிருபையும் உனக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு. உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறாரு, என் கிருபை உங்களுக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் பண்ணலாமா ஆண்டவரே? உங்களுக்கு எல்லாம் கை தட்டலாமா? ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு போதும் சொல்லலாமா? அவருடைய கிருபை போதும். ஆமென். உங்கள் தேவையை சந்திக்க, உங்கள் காரியங்களை நடப்பிக்க, என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ அதை செய்யும்படிக்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்குது. ஆமென். ஆண்டவர் சொல்ல பவுல் ஜெபம் பண்ணார். பவுல் இந்த ஃபுல்லாக அதை வாசிச்சிங்கன்னா நல்ல ஒரு அதிகாரம். அது அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள். ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் எனக்கு தெரியும். அது சொல்லும்போது அந்த மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனால் நான் அப்படி செய்யாமல் என் பலவீனங்களை நான் மேன்மை பாராட்டுவேன் சொல்கிறார். தொடர்ந்து வாசி நல்ல அருமையான ஒரு வார்த்தைகள். அது அவருடைய ஆவிக்குரிய அனுபவமும். அதில் அவரை தன்னை தாழ்த்துகிறத பார்க்கலாம். அவருடைய அது அவ்வளோ பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் அவர் உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் ஒரு மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வாசிச்சா தெரியும். அதுக்கு மேலே ஒரு முள் அவருடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முள் அவர் குத்தினே இருக்கு. யார? பவுல் யார்? பெரிய அப்போஸ்தலன், பெரிய ஒரு ஊழியருக்கு. பைபிளில் புதிய ஏற்பாடில் எனக்கு 13-14 அதிகாரம் எழுதினாள். அவருக்கே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் ஜெபத்துக்கு அவர் எதிர்பார்க்குற பதில் கொடுக்கல, முள்ளை நீக்கலை. ஆமென். அந்த முள் நீங்க முடி ஜெபம் பண்ணார். எத்தனை முறை? 3 முறை ஜெபம் பண்ணார். நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்குமா? ஜெபம் பண்ணிட்டீங்களா? அவங்க நிறைய பேருக்கு பர்சனல் ஜெப குறிப்பு இருக்கும். பர்சனலாக நிறைய ஜெப குறிப்பு. அந்த ஜெபத்துக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டப்போ அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனை பார்த்து சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்களும் பல காரியங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க, பதிலுக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காரியம் மாறாதா? எதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். ஆண்டு கிருபை உங்களை எல்லாமே செய்ய வைக்கும். உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டோடைய கிருபை நிச்சயமாகவே பதில் கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஜெபத்துக்கு பதில் வரல, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஏன் ஆண்டவர் அந்த மாற்ற முடியாதா? அந்த முள்ளை நீக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அந்த ஆண்டவர் மாற்றலை? நிறைய நேரங்களில் அதை மாற்றினா நம்ம ஆண்டவரை விட்டுறோம், ஆண்டவரை மறந்துடுறோம். சில நேரங்களில் நமக்கு நாமே ராஜாவாகிடுறோம். ஆண்டவரோடு இருந்தால் தான் நாம் ராஜா ராஜாத்தி எல்லாமே. ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சால் அவரை சார்ந்து வாழுங்க. நீர் என்னோடு தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், இதனால் விசேஷித்தவள். நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுனால தான் நீங்கள் விசேஷமானவள். ராஜா நீங்கள் ஆண்டவர் இருக்கிறதுனால. ஆண்டவர் இல்லைன்னா நம்ம 0 தான். அது நானாக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டினாங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம விசேஷித்தவங்களாக இருக்கிறோம். நம்ம அதுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். ஆமென். முள்ளை நீக்கும் முன்னாடி ஜெபம் பண்ணாரா? ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும்.
நான் உன்னை செய்ய வைப்பேன்ன்றார். ஆமென். நானே உன் கூட இந்த காரியம் நடத்துவேன்றார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்துது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம எது அதில் இது யோசிக்காதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். சொல்லி இந்த மாதத்துக்கு ஆண்டு இந்த மாதத்து மட்டுமல்ல, எவரில் நித்தியமாக அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்நாள் எல்லாம் அவருடைய கிருபை போதும், எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமும் அல்ல, ஆண்டவரோட வார்த்தையினால். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டுமா நடத்தின ஆண்டு இனிமேல் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். என்னென்ன ஆசீர்வாதம், பல காரியங்கள் உண்டு. எல்லாமே உங்களுக்கு முன்னாடி சொல்ல போகிறதில்ல. ஒரு 3 காரியங்களுக்கு முன்னாடி ஹல்லேலூயா. முதலாவது காரியம், கிருபையினால் நமக்கு பலன் கிடைக்குது. ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிறோம், நான் பலவீனமாக இருக்கிறேன்னு நான் எப்படி செய்ய போகிறேன், நானே ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கு, நான் எப்படி இது நான் செய்ய போகிறேன்னு. நீங்கள் செய்ய போகிறதில்ல, உங்கள் பலத்தினால செய்ய போகிறதில்ல, அவருடைய கிருபை தான் செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. அது 2 Corinthians 12:9 போட்டிருக்கு, என் பலவீனத்தை என் பலன் பூர்ணமாக விளங்கும். நான் ஆண்ட சொல்றேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எந்த காரியம் செய்யும் அந்த காரியம் நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. என் பலன் பூர்ணமாக ஆண்டோட கிருபை. முதலாவது ஆசீர்வாதம், தேவன் அதில் பலன் இருக்கு, தேவ பலன் கிருபையில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால உங்கள் பலவீன குறித்து நீங்கள் நான் தான் செய்ய போகிறேன், நான் இவ்வளோ பலவீனமாக இருக்க யோசிக்காதீங்க. ஆண்டவரே உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் பலவீனங்கள் அவர் உங்களை செயல்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது அடித்த கல்லில் கோலியாத்து விழுந்தான். தாவீது அடித்த கல்லில் விழுந்தானா? எப்படி கோலியாத்து விழுந்தான்? அடிக்கிறது தாவீது தான், அவன் அடிக்கிறது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. செய்யறது நீங்க தான், உங்களை செயல்பட வைக்கிறது கர்த்தர். அதனால நானே பலவீனமாக இருக்கேன், நானே ஒன்றுமா இல்லை அப்படியே யோசிக்காதீங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஆமென். ஒவ்வொரு இந்த சிந்தையோடு இந்த கிருபையில் வளருங்க. ஆமென். இப்போ பவுல் சொல்வார், கிருபையில் வளருங்கள், கிருபையில் பெருகுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை மட்டும் வளர்த்துக்கினா போதும், எதையும் நீங்கள் செய்யலாம். ஆமென். இதுலேயும் அதில் யோசிக்காதீங்க. ஆமென். தாவீது அடித்த கல்லில் கோலியாத் சாகலை. நீ அடிக்கிறது தாவீது தான், அவனை அடிக்கிறது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. செங்கடலை பிறந்தது மோசேயா? நீட்டு தான் மோசே, அதை பிளக்கிறது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. தண்ணி ஊற்றுது தான் வேலைக்காரங்க, ரசமாக மாற்றுறது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யலாம், அவர் செய்வார் செய்வார். ஹல்லேலூயா. நான் உங்கள் பலத்தினால, என் பலத்தினால் நான் செய்கிறேன். நான் சொல்கிறேன், யோவான் ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, நான் சிறுகவும் அவர் பெருகணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் சுயம் மறைஞ்சிக்கணும். நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆமென். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் செய்ய போகிறது அவர் எனக்கு தந்த கிருபையை அப்படி செய்ய வைக்கும். ஆமென். அவருடைய உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக விளங்கும். நான் பலவீனமாக இருக்கேன், நான் சோர்வாக இருக்கேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, யாருமே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நிறைய நான் என்னோட லைஃப்பில் இத்தனை வருஷங்களாக கற்றுக்கிண்டு, நம்ம பாராட்டுக்குரிய ஒரு ஆட்களாக இருந்தாலும், அது பாராட்டுக்குரிய ஆட்களாக இருந்தாலும் உலகம் உங்களை என்கரேஜ் பண்ணாது. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிற வார்த்தைங்க? நீங்கள் பாராட்டுக்குரியவர்களாக இருந்தாலும் உலகம் உங்களை பாராட்டாது. அதனால் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷனை பார்த்து, மனுஷன் உங்களை ரட்சிக்கலை, கர்த்தர் உங்களை ரட்சித்தான், அவரை பார்த்து முன்னேறிவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், பலவீனத்தில் அவருடைய கிருபை போதும் ஆனது. ஆமென். ஹல்லேலூயா. 2 Corinthians 15:10 போட்டிருக்கு. 2 Corinthians 15:10. 1 Corinthians. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்,
அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன இல்லைன்னா இவங்களை எல்லாவற்றையும் செய்ய வைக்கும். அதிகமாக நிறைய பேர் ஊழியத்தில் நம்ம இருக்கோம், நம்ம அதிகமாக பிரயாசப்பட அவருடைய கிருபை போதும். ஆண்டவருக்காக நீங்கள் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விரும்புகிறீங்களா? நான் எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு பேராசைன்னு தெரில, நான் அப்படியே ஒன்று சாகிறதுக்குள்ளே ஒரு கோடி ஆத்துமாகலாம் ரசிக்கணும், ஒரு ஆசை தான். காசாப்பா நம்ம ஆசைப்படலாம். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்னென்னவோ ஆசைப்படுறாங்க, ஆண்டவர் செய்வார். நம்ம அந்த நம்முடைய எதுவுமே நம்மளோட பலத்தில் நம்ம செய்ய போகிறதில்ல, அவர் தான் செய்ய போகிறாரு ரட்சிப்பு. ஆனால் இப்போ ஆண்டவருக்கு மாம்சம் தேவை. ஆமென். ஆண்டவருக்கு மாம்சம் தேவைப்படுது. மாம்சம்னா ஒரு சரீரம், சரீரத்து மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். அதுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. பிசாசு அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை பயன்படுத்துகிறான். ஆமென். அதிகமாக பிரயாசப்பட வைக்க ஆண்டவருடைய கிருபை போதுமானது. ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. ஆமென். ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்யணும்னா அவருடைய கிருபை ஆண்டவர் உங்களை பிரயாசப்பட வைக்கும், உங்களை முன்னேற வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது காரியம், கிருபை நம்மை பாதுகாக்குது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 3:22. ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அழியாமல் இருக்கிறோன்னா நீங்கள் நான் நல்லவங்கன்றதுனால அல்ல, அவருடைய கிருபையினால. ஆமென். நிர்மூலமாகாதிருக்கிறது. எத்தனை நாட்களில் கேட்கிற செய்திகள் நம்ம பயமுறுத்துது. அந்த அசாம அந்த பார்க்கும்போதெல்லாம் ஒரு பயமாக இருக்கு. ஒரு பக்கம் அப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார். ஆமென். நீங்கள் நான் நல்லவங்கன்றதுனால அவர் கிருபையிலவராக இருக்கிறது படினால. ஆமென். அவர் கிருபை அளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால நாம் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், சொல்லப்போனால் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பலாம். நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதனவே நமக்கு பொருள் பணம் இதை நினைக்கிறோம். ஆசீர்வாதம் நம்ம வெளியில் இல்லை, நமக்குள்ளே இருக்குது. நம்ம ஜீவனோடு இருக்கிறீங்களே, அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். சுகமாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம். நல்ல மனைவி, நல்ல கனவு, நல்ல பிள்ளைங்க, இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் எந்த உலகத்தானுக்கு அந்த மைண்ட் இருக்குது. அதனால தான் பணம்னு அவன் ஓடுறான், பணத்தை சேர்த்துக்கெல்லாம் ஓடுறான். ஆசீர்வாதம் பொருள் அல்ல, ஆசீர்வாதம் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தான் ஆசீர்வாதமானவங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை உருவாக்கும் போது ரொம்ப அவருடைய சாயலில் உருவாக்குனார். ஆமென். அவருடைய ரூபத்தில் உருவாக்குனார். ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஒரு 5 அடி 5.5 அந்த மாதிரி இருக்குங்க, 6 அடி அப்படியெல்லாம் இருக்குங்க. அதை வச்சு உங்கள் ஆசீர்வாதத்தை எடை போடாதீங்க. உங்கள் பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை, அதை வச்சு எடை போடாதீங்க. உங்களுக்குள்ளே ஒன்று வச்சுருக்காரு பாருங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஒரு உலகத்தை போஷிக்கக்கூடிய, உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னா வெளிச்சமாக இருக்கிறத உங்களுக்குள்ளே வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் உங்களை வச்சு ஃபிசிக்கலாக வச்சு உங்களை யோசிக்காதீங்க, நான் பேக்ரவுண்ட் வச்சு உங்களை யோசிக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களை நிலைநிறுத்தும். அந்த கிருபை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைக்கும், பூமிக்கு உப்பாக வச்சிருக்கு. இதெல்லாமே அவருடைய கிருபையினால தான். ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாள் அவர் சார்ந்து வாழ முதல் காரியம், முதல் ஆசீர்வாதம், அவருடைய பலவீனங்களில் அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்யுது. ஆமென். அந்த கிருபையினால் ஒரு பல காரியங்கள் உண்டு. 3 காரியம் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அதிகமாக பிரயாசப்பட வைக்குது. நம்ம ஊழியத்தில் ஆண்டுக்காக பெரிய காரியம் செய்யணும் விரும்புகிறீங்களா? பெரிய காரியம் செய்யணுட்டு நீங்கள் முதலாவது ஒரு விருப்பம் இருக்கணுமே. நிறைய பேர் எனக்கு நானே என் வாழ்க்கையை நானே பாரமாக இருக்கு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஆமென். விரும்புங்க. பிசாசு உங்களை விரும்பவே இல்லை, ஆண்டவரே நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்னு
நீங்கள் தான் சாபத்தை விரும்பினா சாபம் வந்தது. ஆசீர்வாதத்தை விரும்புங்க, கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். முதல் விருப்பம் இருக்கட்டுமே, எல்லாம் காசா பணமா விரும்புங்க. அவன் ஆண்டருக்காக ஓ அந்த ஒரு 1,00,000 ஆத்துமாக்களை ரட்சிக்கணும், ஒரு கூட இதை விரும்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறாரு, நீங்கள் விரும்புகிறதே கிடையாது. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம லெவல் வச்சு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆமென். ஆனால் உங்கள் லெவல் வச்சு யோசிக்காதீங்க, ஆண்டவர் லெவல் வச்சு யோசிங்க. பிகாஸ் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்காரு, நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாக இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்குள்ளே தான் இருக்காரு. ஆண்டவர் உங்களை ஒன்றி பிணைஞ்சிட்டாரு. நீ வேறு நான் வேறெல்லாம் இருவரும் ஒருவர் ஆனோம். நம்புறீங்களா? நீங்கள் உங்களை நான் பார்க்கும்போது அப்படிதான் பார்க்குறேன். நீங்கள் வேறு ஆண்டவர் வேறு, ஆண்டவர் நீங்கள் பிணைஞ்சிட்டீங்க. அல்லேலூயா. கணவன் மனைவியாக இருந்தால் ஆண்டவர் உங்களோட பிணைஞ்சிட்டார். முப்புரி நூல் சீக்கிரமாக ஆறாது. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறாங்களா, தனியாள் கிடையாது, யாரும் தனியாள் கிடையாது, பரலோகமே உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்தின் சொந்தக்காரர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். அல்லேலூயா. அதனால் அவருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். ஆமென். அதிகமாக பிரயாசப்பட வைக்கும். மூன்றாவது, அழியாமல் உங்களை பாதுகாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் கிருபையை காத்து கொள்ளுங்க. அந்த கிருபை நிச்சயமாக உங்களுடைய ஆரம்பம் இப்படியே அற்பமாக இருக்காது, ஆரம்பம் அற்பமாக, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபை மட்டும் காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் கிருபை சார்ந்து வாழும்போது ஒரு நாள் வரும், ஆண்டவர் இன்னுமா எழுமை பிரகாசிப்பீங்க. இப்போ நீங்கள் பிரகாசமாக தான் இருக்கிறீங்க, இந்த வெளிச்சம் போதாது. ஆமென். விடுதி கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பு. ஆமென். உன் சுகவாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும். ஆமென். விடிய கால வெளிப்பு எப்படி இருக்கும்? 3 மணிக்கு 4 மணிக்கு ஒரு வெளிச்சம் வருதா? 5 மணிக்கு ஒரு வெளிச்சம் வருதா? 5:30க்கு வெளிச்சம் வருதா? ஆமென். அந்த மாதிரி வெளிச்சம். ஆமாம். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஆண்டோடைய பிரைட்டாக மீடியமாக தான் தெரியும். ஆனால் போக 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 இருக்கிறதுக்கு அதை, ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிறத தக்க வச்சுங்க. ஆமென். இருக்கிறதுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆமென். இப்போ பிரைட்டாக தான் இருக்கிறீங்க, இன்னும் பிரைட். உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இன்னும் வெளியே வரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அதனால் அந்த கிருபை உங்களை சாதாரணமாக ஆட்களாக விடாது, அதிகமாக உங்களை பிரயாசப்பட வைக்கும். அடுத்ததுக்காக இந்த எப்படி இந்த கிருபை பெறுவது, நான் சீக்கிரமாக 3 காரியம், அதுலேயும் ஒரு 3 காரியம், பல காரியம் உண்டு, ஒரு 3 காரியம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 1:14, யோவான் 1:14, 1:14. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தின் அவர் எப்படி, அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? வார்த்தையான இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எப்படி குறைந்தவராய், குறைந்த அளவில் நிறைந்தவராய். அல்லேலூயா. நல்ல இந்த வார்த்தை கவனிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இயேசு நிறைந்தவராய் காணப்பட்டாராம். அரைகுறையா இல்லை, குறைஞ்ச அளவு இல்லை, கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு அல்ல. நீங்கள் நானும் தான் அப்படி வளர்ந்துனே இருக்கும். இயேசு அப்படி இல்லை. இயேசு கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு இயேசு அல்ல. நீச்சல் ஆழத்தில் இருந்தார் அவர். ஒவ்வொரு நாளும் போகிற இடத்துல எல்லாம் தேவ பிரசன்னத்தை தான் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தார். அந்த இயேசு எங்கே இருக்காருன்னா, உங்களுக்குள்ள நிறைந்தவராய், ஆமென், நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உங்களுக்குள்ளதான் இருக்காரு. அவர் எப்படின்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கார், பூர்ணமாக பர்ஃபெக்டாக இருக்கார். ஆமென். கணுக்கால ஃபுல்லாக இருக்கார். நீச்சல் ஆழத்தில் அவர் உங்களுக்குள்ளே இருக்கார். ஆமென். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவரை அவரை நீங்கள் பார்க்காம போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உலகத்தானுக்கு அது தெரியல.
உலகம் அவரை காணாததுனால அவரை அறியலை, நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னா நிறைந்தவராய், கிருபை நிறைந்தவராய் உங்களுக்குள்ள இருக்க. ஆமென். நிறைந்தவராய் எப்படி இருக்காருன்னா உங்களுக்குள்ள இருக்காரு. அதை நீங்க தான் வெளிப்படுத்தணும். நீங்க தான் அவரோட உறவுல இன்னுமா ஸ்திரப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு கேள்விதான். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பிரசனத்தை வெளியே சொல்ல தேவையில்ல. ஓகே, ஆண்டோட பிரசனத்துல தான் ஒவ்வொரு நாள் இருக்கிறேன் பது. ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பிரசனத்தை நான் என்ஜாய் பண்றேன். நான் அனுபவிச்சுன்னு தான் இருக்கேன். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த அனுபவத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது நீங்க உங்களை வரைக்கும் அது சந்தோஷப்படுத்தாது. உங்க உங்க மூலமா ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும். அந்த கூட்டம் சந்தோஷப்படும், களி கூறும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அநேகரோட வெளிச்சத்துல களி கூற மனதாயிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உங்களுக்குள்ள அந்த கிருபை இருக்குல்ல, அந்த கிருபை அநேகர் களி கூறுவாங்க. ஆமென். நீங்க போற இடத்துல ஜனங்க களி கூறுவாங்க, மகிழ்ச்சி ஆவாங்க. ஹல்லேலூயா. அதனால அவர்களோடு இருக்க உறவை மட்டும் அதிகப்படுத்துங்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி இதையும் சொல்ல விரும்புகிறேன். அவரோட பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியல பிரதர், ஏதாவது காரியம், ஏதாவது பாவ காரியம் இருக்குமா செக் பண்ணுங்க, அதை அறிக்கை விட்டுருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு பிரசன்னத்தை ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். ஒரு புக்கு ஒன்று இருக்கு, கடத்தல்காரர்கள். ஆமென். நாம தேவ பிரசனத்தை கடத்துறாங்க, தேவ கிருபை கடத்துறாங்க. ஆமென். நமக்குள்ளேயே அது கடந்து போகலன்னா, நமக்குள்ளேயே அது கடந்து வரலைன்னா மற்றவங்களை எப்படி நம்ம கடத்துவோம்? ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவரோட கிருபை உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கு. அந்த கிருபையை முதல்ல அனுபவிங்க. நீங்க அனுபவிச்சாதான் மற்றவங்களும் அதை அனுபவிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டோட கிருபை. ஆமென். மூன்றாவது காரியம், அவர் தேவனோடு, முதல் காரியம் தேவனோடு இருக்க உறவை சீர் பண்ணுங்க. அவரோடு எவ்வளோ அவரோட பிணைஞ்சு இருக்க முடியுமோ அது அப்போதான் அந்த கிருபை வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது அவரோட ஒரு உறவை, இதெல்லாம் பெரிய டாபிக். இதெல்லாம் இதெல்லாம் சிம்பிளாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறதெல்லாம். அவர் இசைக்க நான் போனோன்னா அவர் 4 கணங்களை வச்சு பேசுவார். அவ்வளோ பெரிய டாபிக் அது. தேவனோட உறவு நான் சிம்பிளாக அதை சொல்லிட்டேன். அடுத்த காரியம், பயப்படுறவங்களுக்கு அவ்வளோ கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பயம், ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம, ஆமென். எதுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல? பிசாசுக்கு பயப்படுற ஆவி நமக்கு கொடுக்கல. ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டிய அவசியம் நமக்குள்ள இருக்கு. யோசேப்பு அப்படி பயந்து வாழ்ந்ததுனால உயர்த்தப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு பயந்ததுனால தான் பாவத்தை விட்டு விலகி விடனான். அந்த இடத்துல பாவம் செஞ்சிருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவனுக்கு அது பாவம் செஞ்சது இன்னும் ப்ரொமோஷன் அங்கே கிடைச்சிருக்கும். போத்திபார் மனைவி மூலமா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், உயர்வுகள் கிடைச்சிருக்கும். ஆனால் கர்த்தரிடத்துல கிடைச்சிருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு தேவ பயம் அவனுக்குள்ள இருந்து உயர்த்தப்பட்ட. இப்படி பல காரியம் சொல்லிட்டே இருக்கலாம். தேவ பயத்தினால் வர ஆசீர்வாதங்கள். தேவனுக்கு பயந்து நடங்க. ஆமென். வானத்துக்கு அவங்க மேல என்ன கிருபைனா, வானத்துக்கு பூமி எத்தனை பல லட்சம் கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளோ பெரிய கிருபை அவங்க பயப்படுற மேல இருக்கு. ஆமென். யோசிக்க முடியும் நம்மளால, நம்ம ஒரு லிமிட்டை தான் நம்மளை யோசிக்க முடியுது. அவங்க கிருபை அவ்வளோ பெரிதா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், 1 பீட்டர் 1:5, 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6, நீதிமொழிகள் 3:34. 5:5, யாக்கோபு 4:6. அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படி. கடைசி 2. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பெருமை உள்ள தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து. ஆமென், ஹல்லேலூயா.
மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து, தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். ஆமென். ஆமென். அந்த கிருபை நம்ம தாழ்மை அது ஒரு டாப்பிக்கை பேசலாம், பெரிய டாபிக். ஆமென். இந்த 3 காரியம் நான் சிம்பிளாக சொன்னேன். முதலாவது காரியம் தேவனோடு இருக்க உறவு. ஆமென். அந்த உறவு சரியாக தான் நமக்குள்ள அந்த கிருபை வெளிப்படும். அந்த கிருபை என்ன சொல்ல வர, கிருபைனால எல்லா ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு. 2வது காரியம், தேவனுக்கு பயந்து நடக்கும்போது அவர் கிருபை நமக்கு கிடைக்கும். ஆமென். 3வது தாழ்மையாக இருக்கும்போது, தாழ்மையாக நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம், அவர் ராஜாதி, நம்ம ஒன்றுமே இல்லாமல் தாழ்த்தது வேறு, எல்லாம் இருந்தும் தாழ்த்தது அது வேறு. ஆமென். ஒன்றுமே இல்லாத பெரிய பணக்காரன் வந்து குடிசிலேருந்து வந்து பெருக்கிறது ஈஸி. அதே ஒரு பங்களாலேருந்து ஒருத்தன் பெருக்கிறான்னா, ஒருத்தர் பாய் போடுறான்னா அது பெரிய விஷயம். இயேசு ராஜாதி ராஜாவாக இருந்து தாழ்த்தினாராம். ஆமென். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானாராம். கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையே உங்களிலும். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்மை அது கிறிஸ்துவின் சிந்தை அது. ஆமென். அவர் மட்டும் என்னால் முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், அவர் யோசிக்கல. ஆமென். அவரை மட்டும் பார்க்கல, தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும் பாருங்க, அதை பார்த்தாரு. நான் என்ன தாழ்த்தும் போது ஒரு கூட்டம் வருதுன்னு நம்மளை நிறைய நேரங்களில் அடுத்த கட்ட லீடர்ஸ் எழும்பாத காரணம், முன்னாடி இருக்கிறவங்க வழி விடணும். அது உலகத்தானே அதை புரிஞ்சுக்கிறான். ஒரு கிரிக்கெட்லேயே அதை நம்ம பார்க்க முடியுது. புது வீரர்கள் வரணும்னு பழைய வீரர் விட்டு கொடுக்குறாங்க. உலகத்தானுக்கு அந்த விஷயம் பெரியுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய சீனியர்ஸாக இருக்கிறோம், வர ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க எழுப்பி பிரகாசிப்பாங்க. ஆமென். உலகத்தானுக்கு அந்த சிந்தை இருக்குது, அவன் விட்டு கொடுத்து போயிடுறான். ஹல்லேலூயா. நாம் சில நேரங்களில் நாம் மறைஞ்சிக்கும் போது அவங்க பின்னாடி இருக்க ஆட்கள் எழும்புவாங்க. நான் சீனியரு, நான் இத்தனை வருஷம் இருக்கேன், நான் செய்யாமல் வேறு யார் செய்வாங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு தாழ்மைன்றது ஒரு லெசன். அது அந்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு கூட்டம் எழும்புவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தாழ்மையாக இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் 3 காரியம் சொன்னேன். முதலாவது காரியம், தேவனோடு இருக்கிற உறவு சரிப்படணும். ஆமென். சரியாக இருக்கணும். அவருடைய கிருபை நம்ம அவருக்குள்ள, அவர் அந்த கிருபை நிறைந்தவராக இயேசு உங்களுக்குள்ளே இருக்கார். நான் உங்களுக்குள்ளே இயேசு இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா, சத்தியத்தினால் நிரம்பி இருக்கார். 2வது கிருபையினால் நிரம்பி இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அது பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த கிருபை வெளிப்படும். ஆமென். 2வது பயப்படும் போது, தேவனுக்கு பயப்படும் போது அந்த கிருபை கண்டிப்பாக நமக்குள்ளே வெளிப்படும். 3வது நம்மை தாழ்த்தும் போது அந்த கிருபை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது. நான் இந்த 3 காரியம் சொன்னேன். எல்லாமே இயேசு அவர் ஒன்று சரி பண்ணால் போதும். எதை சரி பண்ணும்? உறவு சரி பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கிருபை வெளிப்படும். ஆமென். அந்த கிருபை இருக்கும்போது தான் பலவீனத்தில் நாம் பலன் கொள்ள முடியும். ஆமென். நீங்கள் உங்களை வச்சு நீங்கள் எடை போடாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற வச்சு நீங்கள் உங்களை எடை போடுங்க. ஆமென். நீங்கள் ஒன்றும் இல்லை தான், நீங்கள் அற்பமானவன் தான், நானும் அற்பமானவன் தான், நான் பலவீனம் தான். ஆனால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க பலவீனமானவர் கிடையாது. அவர் கோழை கிடையாது, அவர் முட்டாள் கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அந்த மாதிரி ஆனவர் உனக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக அவருடைய கிருபை உங்களை எல்லாமே செய்வதுக்கு இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மாதங்களும் கிருபை போதுமானதாக இருக்குது. ஆமென். இது இல்லை அதில் யோசிக்காதுங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் உன் பலன் பூர்ணமாக விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நன்றி சொல்லாமா? ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே வாய் திறந்து சொல்லாமா? ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு போதும். இந்த மாதத்துக்கு உங்கள் வாய் திறந்து சொல்லுங்க, உங்கள் கிருபை எனக்கு போதும். சொல்லாமா? உங்கள் கிருபை எனக்கு போதும்ப்பா, உங்கள் கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே என்னால் ஒன்றுமே இல்லைப்பா, உங்கள் கிருபைனால்தான் உங்கள் கிருபைனால்தான் நான் நிற்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மூலமாகாது இருப்பது உங்கள் கிருபை தான். ஆண்டவரே என் பலவீனத்தில் என்னை செயல்பட வைப்பது உங்கள் கிருபை தான். அதிகமாக பிரயாசப்பட வைப்பது உங்கள் கிருபை தான். ஆண்டவரே
இயேசுவின் நாமத்தினால் நன்றி அப்பா. என்னை பாதுகாப்பது உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நன்றி 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 அப்பா. இயேசுவின் நீங்கள் கிருபை நிறைந்தவரா இருக்கிறீங்கப்பா. எனக்குள்ள நீங்கள் வாசம் சொல்லாமா, எனக்குள்ள நீங்கள் வாசம் பண்ணுறீங்கப்பா. அந்த கிருபை எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும் சொல்லாமா, எனக்குள்ள இருந்து அந்த கிருபை வெளிவரட்டப்பா. என் பலவீனத்தையே நான் பார்க்காம எனக்குள்ள இருக்கிற நான் உண்மை பார்க்கணும் சொல்லலாமா, எனக்குள்ள இருக்க உண்மை பார்த்து வாழணும் ஆண்டவரே, உண்மை பார்த்து நான் நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் நீங்கட்டப்பா. நன்றி நன்றி. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டப்பா. தேவ பலன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. உங்கள் கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறதப்பா. எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறீங்கப்பா. நீங்கள் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுறீங்க. எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இன்னும் பிரகாசமாகட்டும், இன்னும் ஒளிமயமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்றி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் நீங்கட்டும். உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டப்பா. நன்றி அப்பா, நன்றி. எங்கள் தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென். God bless you.